இந்த கிவிலோயா திட்டம் முற்றுமுழுதாக சிங்கள மக்களை திருப்திப்படுத்துவதாகவும் அதுவும் தமிழர்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்திருக்கின்ற அல்ல தமிழர்களுடைய நிலங்களை பறித்து குடியேறியிருக்கின்ற 15,000 வரையான காடுகள் எங்களுடைய தமிழர்களுடைய பூர்வீக நிலங்கள் 83ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த பகுதியில் இடம்பெயர்ந்து பாதிக்கப்பட போற மக்களோட கலந்துரையாடாமல் பயன்பெற போற மக்களோட பதவியா வெளியோயாவில் இருக்கிற மக்களோட கலந்துரையாடித்தான் மயிலத்தமடு மாதவனில் மாடு மேய முடியாது. ஆனால் புதிதாக தமிழர்களுடைய காணிகளை அபகரித்து சிங்கள மக்களுக்கு கொடுக்கிற வாழ்வாதாரத்தில் இவர்களே திட்டம் சொல்லுகின்றார்கள் 1,04,000 மீட்டர் பால் ஒரு வருடத்தில் உற்பத்தி செய்யப்படும் சொல்லி. இதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி 24,000 மில்லியன். இன்றைக்கு ஒரு வயல் நிலத்துக்கு ஒரு விவசாயிக்கு 1 ஏக்கர் நிலத்துக்கு உரமானியம் கொடுப்பதற்கு அரசாங்கத்தில் 10,000 ரூபாய் காசு இல்லை. சிங்கள குடும்பங்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் இந்த எங்களுடைய நிலத்தை சூறையாடுவதற்காகவும் 24,000 மில்லியன் ரூபாய் உள்நாட்டு நிதி என்று சம்பளம் அளிக்கின்றார்கள். சூழல் தாக்க மதிப்பீடு அல்லது அந்த திட்டம் தொடர்பான மதிப்பீடுகளை கையளிக்க வேண்டிய நிலைமை ஏற்படால் தாங்கள் அம்பலப்படுத்தப்பட்டு விடுவோம் என்றதுக்காக உள்நாட்டு நிதி என்று சொல்லித்தான் வாரப்போர் அமைச்சர்கள் எல்லாம் கத்தி கொண்டிருக்கிறார். கோடாளியாலையும் காட்டுக்கத்தியாலையும் பெற்றேக்க அவர்களை கொண்டு ஜெயிலில் போட்ட போறால் டோசர் மூலம் இந்த காடுகளை சிங்கள மக்கள் வெளியாகின்ற போது பார்த்து கொண்டுதான் இருந்தது. அப்ப இதுதான் நடக்கிற அநியாயம். இந்த அனுபவ அரசாங்கம் இந்த மக்களுக்கு முற்றுமுழுதாக இருட்டடிப்பை செய்து திட்டத்தை செயற்படுத்த போகுது. வெறுமனே இது வவுனியா வடக்கு மக்களுக்குரிய அல்லது முல்லைத்தீவுடைய கிழக்கு பகுதியில் இருக்கிற மக்களுக்குரிய ஆபத்து மாத்திரம் அல்ல. இது ஒட்டுமொத்த வடகிழக்கில அல்லது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான அடிக்கப்பட்ட ஒரு சாவு மணி. தமிழர் தாயகம் என்றும் இல்லாதவாறு நில ஆக்கிரமிப்புக்குள்ளும் மிகப்பெரிய சுரண்டலுக்குள்ளும் பௌத்த விகாரை கட்டுவது போன்ற விடயங்களுக்குள்ளும் மிக வேகமாக ஆட்பட்டு கொண்டு வருகின்றது. அந்த நில ஆக்கிரமிப்பில் மிக முக்கியமான தற்போது பேசுபொருளாக இருக்கிற விடயம்தான் நான் பேசப்போகின்ற கிவிலோயா திட்டம். இந்த கிவிலோயா திட்டம் தொடர்பாக பல்வேறுபட்ட ரீதியில் போராட்டங்களும் உரையாடல்களும் மக்கள் மயப்படுத்தப்பட்ட விழிப்புணர்வு கருத்துக்களும் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இந்த விடயம் மிகப்பெரிய பேசுபொருளாக்கப்பட வேண்டும். இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்படாவிட்டால் இது வடகிழக்குக்கு அடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு சாவு மணியாக இருக்கும். குறிப்பாக தமிழர் தாயக கோட்பாட்டை அளிக்கின்ற ஏவிபி என்கின்ற இந்த என்பிபி அரசாங்கம் தான் இந்த வடகிழக்கு கோட்பாட்டை நீதிமன்றம் வரை சென்று வடகிழக்கை அந்த கோட்பாட்டை இல்லாமல் செய்து அல்லது நீதிமன்றம் வரை சென்று பிரித்தது. அதை நிலத்தொடர்புடன் இருந்து துண்டிக்கின்ற செயற்பாட்டை இந்த திட்டத்தின் மூலம் செயற்படுத்துவதற்கும் திட்டமிட்ட முறையில் தமிழர் தாயகத்தில் இனப்பெரம்பலை மாற்றி அமைக்கின்ற மிகப்பெரிய ஒரு வேலை திட்டமாகவும் இந்த கிவிலோயா திட்டம் நகர்த்தப்பட இருக்கின்றது. எனவே அது தொடர்பாக விடயங்களை பேசுவதாகத்தான் இந்த காணொளி இருக்கும். கிவிலோயா திட்டம் என்று சொன்னால் அதை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகம் ஒன்றை சொல்ல வேண்டும். வவுனியா வடக்கு மிகப்பெரிய ஒரு வவுனியா மாவட்டத்தின் வவுனியா வடக்கு பகுதி மிகப்பெரிய ஒரு ஆக்கிரமிப்புக்குள்ளே போய்கொண்டிருக்கிற ஒரு பகுதி. அதில் 2009க்கு பிறகு பல தமிழ் பூர்வீக நிலங்கள் சிங்கள பெயர்களால் மாற்றப்பட்டு சிங்கள குடியேற்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. நிலப்பகுதியோடு இணைக்கப்பட்டும் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டும் வவுனியா வடக்கினுடைய பிரதேச எல்லை பரப்புகள் சிங்களமயப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த அரசியல் நிர்ணயம் கூட அங்கிருந்து சிங்கள உறுப்பினர்கள் வவுனியா வடக்கு பிரிய சபைக்குள்ளே தெரிவு செய்கிற சூழல் இருந்திருக்கின்றது. இதை ஒத்ததாகத்தான் முல்லைத்தீவுடைய கிழக்கு பகுதியாக சொல்லப்படுகின்ற இந்த கொக்குலாய் கர்நாட்டுக்கேணி போன்ற இடங்கள் இந்த வெளியோயாவை அண்மித்திருக்கின்ற இடங்களும் மிக மிக வேகமாக இந்த சிங்கள பௌத்த அரிப்புக்குள்ளே அல்லது சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்புக்குள்ளே உள்ளாக்கப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த கிவிலோயா திட்டம் 2011ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்படுகின்றது. கிவிலோயா என்பது ஒரு நதி, ஒரு கிளை நதி. பிரதானமான கொக்குலாய் நீரேரியில் போய் விழுகின்ற மாவோயா என்று சொல்லப்படுகின்ற பெரிய ஆறு, அந்த ஆற்றுக்கு தண்ணியை கொண்டு செல்லுகின்ற ஆறு தான், கிளை ஆறு தான் இந்த கிவிலோயா. இது மருதோடை வடிவைத்தகல் போன்ற காட்டு பகுதியில் இருந்து உற்பத்தியாகி அதற்கு மேலேயும் அது உற்பத்தியாகினாலும் பிரதானமான தண்ணியை அதிகளவு கொண்டு செல்கின்ற இடமாக இந்த பகுதியில் விளங்குகிறது. நேரடியாக இந்த கிளை ஆறு மாவோயான்னு சொல்லப்படுகின்ற பெரிய ஆற்றோட போய் சேருகின்றது. இந்த ஆறு தான் கொக்குலாய் நீரேரியில் போய் விழுகின்றது, பெரிய ஆறுன்னு சொல்லப்படுற இந்த மாவோயா. இந்த கிவிலோயாவை மறித்து ஒரு அணைக்கட்டை கட்டி
ஏற்கனவே குடியேற்றப்பட்டிருக்கின்ற நிலங்களை ஆக்கிரமித்து குடியேற்றப்பட்டிருக்கின்ற சிங்கள குடும்பங்கள் 5000 வரையான சிங்கள குடும்பங்களுக்கும் இன்னும் இந்த திட்டத்தையொட்டி குடியேற்றப்படுகின்ற 2000 வரையான சிங்கள குடும்பங்களுக்கும் ஒரு நீர்ப்பாசன திட்டத்தை வழங்குவதுதான் இந்த கிவிலோயா திட்டம். சுருக்கமாக சொன்னார், ஏற்கனவே இந்த முல்லைத்தீவு வரைக்கும் மகாவலியினுடைய எல்வலயம் பரம்பி காணப்படுகின்றது. மகாவலி என்பது உங்களுக்கு தெரியும், இலங்கையில் மிகப்பெரிய ஆறு மகாவலி ஆறு. மகாவலியில் தண்ணி திருவோணமலை கடலில் போய் கலக்கும் வரைக்கும் அந்த ஆற்றுல 40 விதமான தண்ணி கடலில் கலப்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த கடலில் கலக்கிற தண்ணியை நீர்ப்பாசனத்துக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது ஒரு சிந்தனையாக இருந்தாலும் மகாவலி ஆறு வருகிறதோ இல்லையோ மகாவலி சார்ந்து சிங்கள குடியேற்றங்கள் தமிழர் தாயகம் நோக்கி வேகமாக நகர்ந்து வருகின்றது. அது ஒரு திட்டமாகத்தான் இந்த கிவிலோயா திட்டம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் மகாவலி எல்வலயம் என்று பிரகடனப்படுத்தப்பட்டு முல்லைத்தீவினுடைய நான் சொன்ன கிழக்கு கரை வரை இந்த மகாவலி எல்வலயம் வவுனியா வடக்கினுடைய ஒலுமடு வரை இந்த மகாவலி எல்வலயம் பரம்பி இந்த நிலங்கள் விழுங்கப்பட்டு இந்த மகாவலி எல்வலயம் ஊடாக இந்த மகாவலி தண்ணியை இந்த கொக்குழாய் வரைக்கும் அல்ல முல்லைத்தீவினுடைய கிழக்கு பகுதி வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பதான சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த திட்டம் சாத்தியப்படவில்லை. ஆனால் குடியேற்றங்கள் வேகமாக நகர்ந்தது. தற்போது இந்த மகாவலி எல்வலயத்துக்குள்ளாக இருக்கின்ற காணிகள் அத்தனையும் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்குள்ளும் அல்லது மகாவலி அமைச்சுக்குள்ளும் உள்வாங்கப்பட்டதன் காரணமாக அந்த திட்டத்தை அப்படியே நிறுத்திவிட்டு இந்த கிவிலோயா திட்டம் கையில் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கிவிலோயா திட்டத்தில் 2011ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் இருக்கின்ற போதுதான் இந்த திட்டத்தை ஆரம்பிப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. அப்போது அந்த திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதி வெறும் 457 கோடி ரூபாய். இது மிகப்பெரிய நிதியாக இருந்தாலும் தற்போது அனுர அரசாங்கம் ஒதுக்கின நிதியை பார்க்கிற போது மிக குறைவான நிதியாகத்தான் பார்க்கப்படுகின்றது. 457 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறதா சொல்லப்பட்டாலும் இது அப்படியே நகர்ந்து பிறகு மைத்திரி ஆட்சி வருகின்றது, மைத்திரி ரணில் ஆட்சி. அதிலும் இந்த திட்டம் செயற்படுத்தப்படவில்லை. பிறகு கோட்டபாய ஆட்சி வருகின்ற போதும் 2023ஆம் ஆண்டு நாட்டினுடைய பொருளாதார நிலைமை காரணமாக இந்த திட்டம் மேம்படுத்தப்பட்ட திட்டமாக 7000 மில்லியன் ரூபாய் 700 கோடியாக தரம் உயர்த்தப்பட்டு இந்த திட்டம் செயற்படுத்துவதாக சொல்லப்பட்டிருந்தாலும் நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனை இடம் கொடுக்காத காரணத்தால் அப்படியே அந்த திட்டம் கிடப்பில் போடப்படுகின்றது. இந்த இடத்துல தான் வரலாற்றிலே முதல் தடவையாக தங்களை இடதுசாரிகள் என்று சொல்லிக்கொண்டு வலதுசாரி சிந்தனையோடு செயற்பட்டு வருகின்ற இந்த ஜேவிபி அரசாங்கம் ஆட்சிவிடம் வருகின்றது. அது தன்னை ஒரு அறிவார்ந்த தளத்திலே ஒரு அரசியல் கட்சியாக காட்டிக்கொள்ளுகின்ற அளவுக்கு தாங்கள் செயற்படுவோம் என்று சொல்லி சமத்துவம் பேசுவோம், இங்கே இன வேறுபாடு இல்லை, மத வேறுபாடு இல்லை, மொழி வேறுபாடு இல்லை என்று சொல்லி இந்த ஆட்சி கதிரை 2024ஆம் ஆண்டு பிடிக்கின்றார்கள். வரலாற்றிலே முதல் தடவையாக ஜேவிபி என்பிபியினுடைய முகமூடியோட ஆட்சிவிடம் இருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதி ஆகின்றார். அதன் பிறகு நடந்து வருகின்ற விடயங்கள் எல்லாம் பல விடயங்கள் பேசலாம். ஆனால் நான் கிவிலோயா தொடர்பாக பேசுகின்ற காரணத்தால் அந்த விடயம் தொடர்பாகவே இதில் கதைக்கிறேன். 2025ஆம் ஆண்டு இந்த கிவிலோயா திட்டம் மீள கையில் எடுக்கப்பட்டு டிசம்பர் மாதம் அளவிலே இது மீளவும் ஒரு பேசு பொருளாக்கப்பட்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி அமைச்சரவையினுடைய ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிற திட்டத்தை செயற்படுத்துவதற்காக கடந்த வருடம் இந்த வருடத்துக்கான பட்ஜெட் நிதி அமைச்சினால் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்படுகின்ற போது இதற்கான முதற்கட்ட நிதியாக தற்போது மீளவும் இந்த திட்டம் மேம்படுத்தப்பட்டு 2ஆம் கட்டமாக 7000 மில்லியனாக இருந்த இந்த உத்தேச மதிப்பீடு அல்லது இதுக்குரிய செலவீனம் 24,000 மில்லியனாக உயர்த்தப்பட்டு 2400 கோடியாக உயர்த்தப்பட்டு இந்த திட்டம் 2026 தொடங்கி 2031 முடிவுறுத்தப்படும் என்று சொல்லியும் முதற்கட்டமாக 2.4 பில்லியன் நிதி இந்த புதிய ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சரவையுடைய அனுமதியுடன் திட்டம் ஆரம்பிக்கப்பட போகின்றது. அப்போ இந்த திட்டம் தொடர்பாக மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டதா அல்லது இதுக்கு சார்ந்த பிரச்சனைகள் என்ன, இது எங்களுக்கு என்ன ஆபத்தை தருகின்ற விடயம் தொடர்பாகத்தான் இதை நான் இனி சொல்ல வர விடயங்கள் உள்ளடங்கி இருக்கின்றது. இந்த கிவிலோயா திட்டம் முற்றுமுழுதாக சிங்கள மக்களை திருப்திப்படுத்துவதாகவும் அதுவும் தமிழர்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்திருக்கின்ற அல்ல தமிழர்களுடைய நிலங்களை பறித்து குடியேறியிருக்கின்ற சிங்கள மக்களை திருப்திப்படுத்துகின்ற வகையிலே அவர்களுடைய வாழ்வாதார நோக்கத்திலே கொண்டு வருகின்ற நீர்ப்பாசன திட்டம். மருதோடையில் இருந்து கொக்குழாய் வரைக்கும் ஒரு குழாய் நீர் விநியோகத்தை செய்து இங்கே குடியமர்த்தப்படுகின்ற 7000 வரையான சிங்கள குடும்பங்களுக்கும்
ஒரு குடிநீர் திட்டத்தை வழங்குவது. இந்த குடிநீர் திட்டத்துக்காக இவர்களுடைய திட்டத்தின் உள்ளடக்கப்பட்ட நிதி செலவின்படி ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி குடிநீருக்கு மட்டும் செலவிடப்பட போகின்றது. இந்த திட்டத்துக்காக ஒட்டுமொத்தமாக நான் அறிந்த வகையில் 27,000 வரையான நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட போகின்றது. அதிலும் 15,000 வரையான காடுகள் அளிக்கப்பட போகின்றது. இதில் 15,000 வரையான காடுகள் எங்களுடைய தமிழர்களுடைய பூர்வீக நிலங்கள். 80-83 ஆண்டு காலப்பகுதியிலே இந்த பகுதியில் இடம்பெயர்ந்து இராணுவத்தால் சிங்கள குடியேற்றவாசிகளால் காடுகளால் கலைக்கப்பட்டு இந்த நிலங்களே மீள குடியமராமல் இருக்கின்ற மக்களுடைய நிலங்கள் இப்போது நீண்ட காலமானதால் காடுகளாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த காடுகள் அழிக்கப்பட இருக்கின்றது. இந்த தற்போது காடுகளாக இருக்கின்ற தமிழர்களுடைய நிலங்கள் அழிக்கப்பட போகின்றது. அதைவிட 2,500 ஹெக்டேர் அளவில் திக் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நீண்ட கால ஒரு அடர் காடுகள், பெருங்காடுகள் அல்ல சோலை காடுகள் என்று சொல்லுவோம். இந்த காடுகள் கூட அழிக்கப்பட போகின்றது இந்த திட்டத்தில். இது அவர்களால் உருவாக்கப்பட்ட அவர்களால் செயற்படுத்தப்பட போகிற திட்டத்தினுடைய மதிப்பீடை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த மதிப்பீடுகள் கூட ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. அதையும் தாண்டி இந்த 25,000-27,000 நிலம் அளிக்கப்படுவது தொடர்பான கலந்துரையாடல் இந்த பாதிக்கப்பட போகிற எந்த மக்களோடையும் இதுவரைக்கும் பேசப்படையில்லை. அங்கே இருக்கின்ற எல்லையோர கிராமங்கள் சொல்லுகின்ற வடிவைத்தகல், மருதோடை, காஞ்சூரமோட்டை, காட்டுப்பூரசங்குளம் போன்ற நிலங்களில் இருக்கிற மக்களோட எந்த கலந்துரையாடலும் இல்லை. ஒரு திட்டம், ஒரு சாதாரணமான ஒரு திட்டம் ஒரு கிராமத்தில் செயற்படுத்துவதாக இருந்தால் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களோட முதலாவது கலந்துரையாடலை மேற்கொள்ளணும். எந்த திட்டமாக இருந்தாலும் எந்த நாட்டிலே உள்ள வளமே அதுதான். அதில் சாதக பாதக தன்மை தொடர்பாக ஆராய்வதற்கு அந்த மக்களோட கலந்துரையாட வேண்டும். கலந்துரையாடி பீசிபிலிட்டி ரிப்போர்ட்னு சொல்லுவோம். பீசிபிலிட்டி ரிப்போர்ட்னு சொல்றது ஒரு சாத்தியப்பாடான அறிக்கை. இந்த திட்டத்தில் வெற்றிகரமான திட்டமாக இருக்குமா அல்லது இது தீமையை தரக்கூடிய திட்டமாக இருக்குமா என்ற மதிப்பீடை செய்ய வேணும். அதுக்கு பிறகு ஒரு சூழல் தாக்க மதிப்பீடு, EIA சொல்லப்படுகின்ற என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் சொல்லப்படுகின்ற சூழல் தாக்க மதிப்பீடு ஒன்று செய்யப்பட வேணும். இந்த விடயங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் பாதிக்கப்பட போகிற மக்களோட கலந்துரையாடாமல் பயன்பெற போகிற மக்களோட பதவியா வெளியோயாவில் இருக்கிற மக்களோட கலந்துரையாடித்தான் இதனுடைய மதிப்பீடுகள் கூட செயற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்போ இது ஒரு மிக ஆபத்தான திட்டம். அதைவிட நேரடியாக விவசாய நிலங்களாக இருக்கின்ற வடிவச்சகல் காஞ்சுரமூட்டையில் இருக்கிற 887 ஏக்கர் நிலம் நீரேந்து பகுதிகளாக மாற்றப்பட போகின்றது. முழுமையாக நீரேந்து பகுதிகளாக நீரேந்து பகுதிகள் 6,000 ஏக்கர் அளவிலே நீரேந்து பகுதிகளாக மாற்றப்பட்டாலும் அது காடுகளாக தற்போது காடுகளாக இருக்கிற நிலங்கள் அதுக்குள்ள உள்வாங்கப்பட்டிருந்தாலும் நேரடியாக மக்கள் விவசாயம் செய்கின்ற நிலங்கள் 887 ஏக்கர் வரையிலே அது நீரேந்து பிரதேசமாக மாற்றப்படும் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இவ்வாறு பல விடயங்களை உள்ளடக்கிய இந்த கிவிலுயா திட்டம் சிங்கள மக்களை குறிவைத்து அல்ல சிங்கள மக்களை குறிவைத்தன்றதுக்கு அப்பால சிங்கள மக்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகத்தான் திட்டம் முழுமையாக செயற்படுத்தப்பட இருக்கின்றது. ஒன்று, அவர்களுக்கு குடிநீர் வழங்குவது. 2வது, விவசாய காணிகளை வழங்கி அவர்களுக்கு வயல் செய்வதற்கான நீர்ப்பாசனத்தை வழங்குவது. 3வது, மேய்ச்சல் திரை வழங்கி அந்த மேய்ச்சல் திரையோட கால்நடை வழங்கி அந்த மேய்ச்சல் திரை மூலம் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது. அவர்களுடைய திட்டத்தின்படி ஒரு வருடத்தில் 1,04,000 லிட்டர் பால் உற்பத்தி செய்ய முடியும்னு சொல்லுகின்றாங்க. திட்டம் நடைமுறைப்படுத்தினால் 1,04,000 லிட்டர் பால் இந்த இடத்துல இருந்து உற்பத்தி செய்யலாம். அதாவது நாட்டுக்கு வருமானத்தை தரும் என்று அதில் சொல்லப்படுங்க. அந்த அவர்களுடைய ரிப்போர்ட்டின் படி பார்த்தால் இங்கே ஒரு விடயத்தை நான் பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். மயிலத்தமடு மாதவனையில் தமிழர்களுடைய கிழக்குமில மட்டக்களப்பில் இருக்கிற மயிலத்தமடு மாதவனையில் தமிழர் நிலங்கள் சூறையாடப்படுகின்றது. அது ஒரு மேய்ச்சல் நிலமாக இருப்பதன் காரணமாக சிங்கள காடுகளால் அங்கே மேய்கின்ற மாடுகள் நாளும் பொழுதும் சுடப்பட்டு இறப்பதும் காயங்களோட வீடுகளுக்கு வருவது நடந்து கொண்டிருக்குது. ஆனால் மற்றொரு இடத்துல தமிழர்களுடைய காணிகளை பறித்து அதிலே ஒரு மேய்ச்சல் தரையை உருவாக்கி அங்க சிங்கள மக்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கின்ற செயற்பாடு நடந்திருக்குன்னு சொன்னால் ஒரு நாட்டில ஒரே காணிகளை வெவ்வேறு சிந்தனைக்கு பயன்படுத்துகின்ற இந்த பேரினவாத அரசாங்கத்தினுடைய முகம் வெளிப்படையாக தெரிகின்றது. மயிலத்தமடு மாதவனில் மாடு மேய முடியாது. அங்கே மாடு மேய்ந்தாலும் அங்கே மாடிலிருந்து பெறுகின்ற பால் உற்பத்தி என்பது ஒரு ஜீவனோபாயம். அந்த மக்களுடைய ஜீவனோபாயம் நாட்டுக்கும் ஒரு உற்பத்தி. ஆனால் புதிதாக தமிழர்களுடைய காணிகளை அபகரித்து சிங்கள மக்களுக்கு கொடுக்கிற வாழ்வாதாரத்தில் இவர்களே திட்டம் சொல்லுகின்றார்கள். 1,04,000 லிட்டர் பால் ஒரு வருடத்தில் உற்பத்தி செய்யப்படும் சொல்லி. இதுதான் இந்த நாட்டில் காலங்காலமாக இருக்கிற இந்த இனவரி அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளாக இருக்கின்றது. இவ்வாறு இந்த கிவிலுயா திட்டம் நகர்ந்து கொண்டிருக்கின்ற சூழலை இந்த திட்டம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அது
மக்கள் மயப்படுத்தப்பட்ட போராட்டங்கள் மூலம் சாத்தியப்படும். இன்னொரு விடயத்தையும் பதிவு செய்யலாம். இங்கே அளிக்கப்படுகின்ற அத்தனை நிலங்களும் தமிழர்களுடைய நிலங்கள். மிகப்பெரிய அளவில் காடுகள் அளிக்கப்படுவதால் அந்த பிரதேசத்தினுடைய மலை வீழ்ச்சியில மிகப்பெரிய தாக்கம் ஒன்று ஏற்படுத்தப்படும். 15,000 ஏக்கர் வரையான காடுகள் அளிக்கப்படுவதால அங்கே நீண்ட காலமாக யானைகளுடைய வழித்தடம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. மருதோடையிலிருந்து கொக்குலாய் வரைக்கும் 150-200 வருடங்கள் நீண்ட வரலாற்றை உடைய யானைகளுடைய 3 வழித்தடங்கள் நீரேந்த பகுதிகளாக மாற்றப்படுகின்ற ஆபத்து இருப்பதாக சொல்லப்படுகின்றது. 47 வரையான தொல்லியல் பகுதிகள் நீருக்குள் மூழ்கின்ற அபாயம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. 2500 ஹெக்டேர் திக் ஃபாரஸ்ட் என சொல்லப்படுகின்ற பெருங்காடுகளிலே சிறுத்தைகளுடைய நடமாட்டம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த யானைகளுடைய நடமாட்டம் அல்ல யானைகள் இருக்கின்ற விடயம், இந்த காடுகள் அழிக்கப்பட்டால் நீரிந்து பகுதியாக மாற்றப்பட்டால் அந்த காடுகளில் இருக்கிற யானைகள் எல்லாம் மீளவும் தமிழ் நிலங்கள் நோக்கி, தமிழர்களுடைய விவசாய நிலங்கள் நோக்கி அல்லது தமிழர்களுடைய வாழ்விடங்கள் நோக்கி நகர இருக்கின்ற ஆபத்து இன்னும் வேகமாக நகர இருக்கின்றது. சிறுத்தைகளுடைய நடமாட்டம் இருக்கிற சொல்லப்படுகின்ற சூழலிலே இது நீரிந்து பகுதியாக மாற்றப்பட்டால் தமிழர்களுடைய வாழ்விடங்களை நோக்கி இந்த சிறுத்தைகள் நகர இருக்கின்றது. குறிப்பாக நீரேந்து பகுதி தமிழர்களுடைய பகுதிகளாகவும் நீர் விநியோகம் செய்யக்கூடிய பகுதி சிங்கள குடியேற்றங்களாகவும் தான் அதனுடைய போக்கு அமைந்திருக்கிற காரணத்தால் எந்த ஒரு மிருகங்களும் பின்னோக்கி வருகின்ற சூழல் தான் நிலவ போகின்றது. ஆகவே இந்த நான் சொன்ன கிராமங்களை தாண்டி பட்டிக்குடியிருப்பு, கற்குளம், கீரிசுட்டான், மாமடு, சேனைப்புலவு, ஒலுமடு, இந்த ஒலுமடிலே 6 கிராமங்கள் இருக்கின்றது. இப்படியான நெடுங்கணி வரையான கிராமங்கள் நேரடியாக இந்த யானைகளுடைய சிறுத்தைகளுடைய தாக்கத்துக்குள் முகம் கொடுக்க போகின்றது. ஆகவே இந்த சூழல் தாக்க மதிப்பீடுல மிக மோசமான செயற்பாடுகள் சொல்லப்பட்டிருந்தாலும் இதற்கான தீர்வுகள் எதுவும் வழங்கப்படவில்லை. யானை வேலி அமைத்து யானைகளை மறைப்பம், விவசாய அழிவுகளில் இருந்து பாதுகாப்புன்னு சொல்லப்பட்டாலும் அது எந்த காலப்பகுதியில் அந்த யானை வேலி அமைக்கப்படும், எவ்வளவு இதுக்கான செலவினங்கள் என்ற விடயங்கள் எதுவுமே தெளிவாக இல்லை. ஆகவே ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கிற மக்களுக்கு தீர்வுகள் எதுவும் இல்லாமல் தான் ஒரு சூழல் தாக்க மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இது அவர்களுடைய சூழல் தாக்க மதிப்பீடு. இந்த சூழல் தாக்க மதிப்பீட்டில் இருக்கிற குறைபாடுகளை முன்வைத்து மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு 2020ஆம் ஆண்டு ஒரு சூழல் சார்ந்து மனிதநேயம் மிக்க ஒரு NGO உண்டு, சூழல் ஒரு அமைப்பு உண்டு, ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தது, ஒரு அறிக்கை ஒன்றை எழுதியிருந்தது. 7 பக்க அறிக்கையில பல விடயங்கள் குற்றச்சாட்டு இருந்தது. அந்த குற்றச்சாட்டுல மிக பிரதானமான ஒன்று, ஒரு சூழல் தாக்க மதிப்பீடு செய்வதாக இருந்தால் அந்த மதிப்பீடு 3 மொழிகளில் இருக்க வேணும். ஆனால் நீங்கள் இந்த சூழல் தாக்க மதிப்பீடு போய் வவுனியா வடக்கு பெரிய சேதத்தில் திட்டமிடங்களில் போய் கேட்டீங்கன்னா இங்கிலீஷ் தான் இருக்குது. 2015ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டும் அவர்கள் உருவாக்கின சூழல் தாக்க மதிப்பீடு ஆங்கிலத்தில் இருக்குது. அப்போ தமிழில் இல்லை. அப்போ தமிழில் இல்லாதக்குரிய பிரதான காரணம் என்னன்னு சொன்னால் இந்த மக்கள் இந்த விஷயங்களை வாசித்து அறிஞ்சு கொண்டால், எங்களோட மக்கள்கிட்ட மொழி அறிவுன்றது பிரச்சனை. ஆகவே இந்த மக்கள் இதை வாசித்து அறிஞ்சு கொண்டால் இந்த விடயங்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவார்கள். இந்த உண்மைகள் தெரிந்துவிடும் என்றதுக்காகத்தான் இவர்கள் மக்களிடம் போயும் நேரடியாக இந்த ஆய்வுகளை செய்யவும் இல்லை. இந்த அடிக்கின்ற மதிப்பீடு புத்தகங்களையும் மொழியில கூட வேறுபாடை காட்டி அதில் இருட்டடைப்பு செய்திருக்கின்றார்கள். இதே ஒரு நிறுவனம் கேள்விக்குட்படுத்தியிருந்தது. அதே போல இந்த யானைக்கும் மனிதனுக்கும் அல்லது சிறுத்தைக்கும் மனிதனுக்கும் வரப்போற முரண்பாடு அல்ல பிரச்சனை தொடர்பாக கேள்வி எழுப்பியிருந்தது. கார்பன் தாக்கத்தின் அதிகம் இருப்பதாக சொல்லியிருந்தது. காடுகள் அழிக்கப்பட்டால் மலை வீழ்ச்சி குன்றும், அப்போ அதால் வரக்கூடிய ஆபத்து தொடர்பாக சொல்லியிருந்தது. இப்படி பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லியிருந்தாலும் இதுவரைக்கும் அந்த மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் ஒரு உத்தியோகபூர்வமான இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மறுதளிக்கின்ற பதில் எதுவும் வந்ததாக நாங்கள் அறியவில்லை. ஆகவே இது முற்று முழுதாக ஒரு மிக ஆபத்தான திட்டம். அதையும் தாண்டி இந்த கிவிலோயா குறுக்கரத்து ஓடுவது இந்த திருவோணமலையினுடைய அல்ல இந்த கிழக்கையும் வடக்கையும் பிரிக்கின்ற ஒரு தொடர்பூடாகத்தான் இந்த கிவிலோயா நகர்ந்து செல்கின்றது இந்த நதி. ஆகவே இந்த எல்லைகளில் ஏற்கனவே வெளியோயா என்ற பகுதியில் அல்லது மணலாறு என்ற தமிழர்களுடைய பூர்வீக நிலத்தில் வெளியோயா என்ற பேர் மாற்றி குடியேற்றங்களை செய்து அங்கே ஒரு பெரிய சீலகத்தை உருவாக்கி வச்சிருக்கிற இந்த சிங்கள பௌத்த பேரினவாதம் மேலும் இந்த எல்லைகளில் சிங்கள குடும்பங்களை குடியேற்றினால் முற்று முழுதாக தமிழகாய கோட்பாடை இல்லாமல் செய்வதுதான் அவருடைய நோக்கம். ஆக இந்த தமிழர்களுடைய நிலங்களை குடியேற்றங்களை நிறுவி இந்த குடியேற்றங்கள் இருக்கிற மக்களை திருப்திப்படுத்துவதற்கு வாழ்வாதாரத்தை உருவாக்குற என்ற காரணத்தை காட்டி தமிழர்களுடைய அந்த இனப்பெரம்பலை முற்று முழுதாக சிங்கள மயப்படுத்தலுக்கு உள்ளாகி மாற்றி அமைப்பதுடன் எங்களுடைய வடகிழக்கு தமிழர் தாயகம் என்ற கோட்பாட்டை அரசியல் ரீதியில் மாற்றி அமைக்கின்ற மிகப்பெரிய வேலைத்திட்டத்தை தான் இந்த அனுரா என்கின்ற இந்த NPP முலாம் பூசப்பட்ட JVP அரசு நகர்த்த இருக்கின்றது. இதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி 24,000 மில்லியன். இன்றைக்கு ஒரு வயல் நிலத்துக்கு ஒரு விவசாயிக்கு 1 ஏக்கர் நிலத்துக்கு உரமானியம் கொடுப்பதற்கு அரசாங்கத்தில் 10,000 ரூபாய் காசு இல்லை.
ஆனால் இன்றைய சிங்கள குடும்பங்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் இந்த எங்களுடைய நிலத்தை சூறையாடுவதற்காகவும் 24,000 மில்லியன் ரூபா உள்நாட்டு நிதி என்று சம்பட்டம் அளிக்கின்றார்கள். இதுதான் மிகப்பெரிய உத்தியும் இருக்கின்றது. ஏன் இதில் இன்னொரு கேள்வியும் வரும், ஏன் உள்நாட்டு நிதி? ஒரு திட்டம் செயற்படுத்தப்பட போகின்றது, சரி இதில் பிரச்சனை எதுவுமே இல்லை, நீங்கள் சூழல் தாக்க மதிப்பீடு செய்திருக்கிறீர்கள், சாத்தியப்பான அறிக்கை எடுத்துக்கிறீங்கள், இன்றைக்கு இது ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்க போது, இவர்கள் பாணியிலேயே 1,04,000 லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்பட போது, விவசாய உற்பத்தி தன்னிறைவாக போகுதுன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு உலக நாடுகள் இருக்கின்றது இந்த இவர்களுடைய நல்ல திட்டங்களுக்கு வந்து நிதி உதவி செய்கிறதுக்கு. அரசாங்கம் இன்றைக்கு ஒரு பெரிய வங்குரோத்திலே தான், இன்றைக்கு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஒன்றில் இருந்தால் மெல்ல மெல்ல மீண்டு எழுந்து வருவதாக சொல்லினான். ஆனால் மிகப்பெரிய வங்குரோத்திலே இருக்கிற நேரத்தில் வந்து 24,000 மில்லியன் ரூபாவை இந்த நிதி திட்டத்துக்காக செலவழிக்க போறேன், அதுவும் உள்நாட்டு நிதி என்பது என்ன நோக்கத்துக்காக இவர்கள் உள்நாட்டு நிதி என்ற ஒவ்வொரு அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் என்பிபி என்று சொல்லுகிறார்கள் சொல்லி சொன்னால், ஒரு வெளிநாட்டு நிதி, ஒரு சர்வதேச நாணய நிதியம் அல்லது உலக வங்கி IMF அல்லது வேர்ல்ட் பேங்குடைய காசு கேட்க வேண்டுமாக இருந்தால் இவர்கள் திட்டம் தொடர்பான இந்த நான் சொன்ன இந்த அறிக்கையை கையளிக்க வேண்டும். அறிக்கையை கையளித்தால் அந்த அறிக்கையை கட்டாயம் அவர்கள் முட்டு முழுதாக வந்து இவாலுவேட் பண்ணுவார்கள், அளவீடு செய்வார்கள், அதை பகுப்பாய்வு செய்வார்கள், இந்த திட்டத்தில் உள்ள சாதகத்தன்மையை பார்ப்பார்கள். ஆகவே இந்த திட்டத்தை அவர்களிடம் கையளித்தால் தாங்களே மாட்டிக்கொள்ளக்கூடிய எல்லாமே ஏற்படும். திட்டத்துக்கு உதவி கேட்பதாக போய் ஒரு மிகப்பெரிய உபத்திரத்தில் மாட்டிக்கொள்வதாக போய்விடும் என்றதுக்காக இந்த திட்டத்தை வெளிநாடுகளுக்கு தெரியப்படுத்தினால் இந்த நாட்டில ஒரு புரியோடி போயிருக்கிற இனப்பிரச்சனை இருக்கின்றது. தமிழர்கள் இன்றைக்கும் ஒரு பாரபட்சத்தோடு நடத்தப்படுகின்றார்கள். இங்கே மதம் ஒன்று நசுக்கப்படுகின்றது, மொழி நசுக்கப்படுகின்றது. மதங்களுக்கு இடையில எந்த ஒரு நல்லிணக்கம் இல்லை என்ற நிலப்பாடோட இருக்கின்ற வெளிநாடுகள் மேலும் இந்த NPP அரசாங்கம் கூட தமிழர்களுடைய நிலங்களை பறிக்க போகின்றது என்ற உண்மையை அறிந்துவிடும் என்பதற்காக வெளிநாட்டில் இந்த கடனையோ அல்லது வெளிநாட்டில் இருக்கிற மானிய ரீதியிலான நிதியையோ இவர்கள் கோரவில்லை. கோரினால் தாங்கள் அம்பலப்படுத்தப்பட்டு விடுவோம், சூழல் தாக்க மதிப்பீடு அல்லது அந்த திட்டம் தொடர்பான மதிப்பீடுகளை கையளிக்க வேண்டிய நிலைமை ஏற்படால் தாங்கள் அம்பலப்படுத்தப்பட்டு விடுவோம் என்றதுக்காக உள்நாட்டு நிதி என்று சொல்லித்தான் பாரபூர் அமைச்சர்கள் எல்லாம் கத்தி கொண்டிருக்கிறார். அப்ப அதிலேயும் ஒரு நயவஞ்சகத்தனம் அல்லது ஒரு நாசூக்கான அரசியல் இருக்கிறது காரணம் வந்து வெளிநாட்டில் இந்த உண்மைகள் போயிடும் என்றதுக்காக. ஆகவே திட்டமிட்டு தான் இவர்கள் இந்த நகர்வுகளை செய்கின்றார்கள். இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களோட எந்த ஒரு கலந்துரையாடலும் இல்லை. தற்போது போராட்டங்கள் கருத்துருவாகங்கள் நடைபெற்ற பிறகுதான் அண்மையில இந்த மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை என்ற உப அலுவலகம் இருக்கின்ற வெளியோயா பகுதியில தான் ஒரு கூட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. நாளைக்கு இந்த 2011 திட்டம் ஆரம்பிக்கப்படுற காலத்தில இருந்து இன்று வரைக்கும் தமிழர்களோடையோ யாரோடையும் பேசாத நிலையில இப்ப அண்மையில ஒரு கூட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்துக்கு கூட பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் ஒரு கமக்கார அமைப்போ ஏன்னா வயல் நிலங்கள் பாதிக்கப்பட போகுது அல்லது பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் கிராம உத்தி சங்கங்கள் ஏதாச்சும் ஒரு அந்த கிராமங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற எந்த அமைப்புகளும் அழைக்கப்படவில்லை. அதையும் தாண்டி வவுனியா வடக்கு பிரிய சபையும் இதுக்கு நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறதால வவுனியா வடக்கு பிரிய சபையில் இருக்கிற தமிழ் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கு வந்து யாருக்கும் சரியான முறையில் தகவல் கொடுக்கப்படவில்லை. இந்த கூட்டத்துக்கான தகவல்கள் கூட்டம் நடைபெறுகிற தேதி அன்றுதான் அவருடைய கடிதம் 10 மணிக்கு கூட்டம் குறித்த நாள் நடக்குன்னு சொன்னா அன்றைக்கு காலம் 10 மணிக்கு தான் அவரோட கையில கடிதம் கிடைக்குது. அடுத்த நாள் கூட்டம் சொல்லி திரிவுபடுத்தப்பட்ட செய்தியாக அந்த கடிதம் கிடைத்தது. எந்த ஒரு தமிழ் அமைப்புகளை கூப்பிடவில்லை. ஆனால் முற்று முழுதாக அந்த கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டது. ஒரு சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் போயிருந்தார்கள், சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள், சிங்கள பிரதேச உறுப்பினர்கள், வவுனியா வடக்கில் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற NPP பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் பிரதேச உறுப்பினர்கள், அதை விட சிங்கள கமக்கார அமைப்புகள், இந்த குடியேற்றப்பட்ட இடங்கள் இருக்க சிங்கள அமைப்புகள் அனைவரையும் அழைத்து தான் இந்த திட்டம் தொடர்பாக இவர்கள் ஏதோ கதை இழந்திருக்கிறார்கள். திட்டம் செயற்படுத்தப்படுமாக இருந்தால் மிகப்பெரிய ஆபத்தை தமிழர் தாயகம் எதிர்கொள்ளும். இந்த பிரச்சனைகளை முளையிலே கிள்ள வேண்டுமாக இருந்தால் இதுக்கு மக்கள் எல்லாரும் போராட வேண்டும். இன்னைக்கு அவர்களுடைய அரசாங்கம், அவர்களுடைய தொல்லியல் திணைக்களம், அவர்களுடைய ஃபாரஸ்ட், அவர்களுடைய மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை எல்லாமே இந்த சிங்கள பௌத்த பேரினவாத நிகழ்ச்சிகளை கொண்டு செல்லக்கூடிய திணைக்களங்களாக தான் இருக்குது. இதுல திருவச்சகுளம் என்கின்ற ஒரு தமிழர்களுடைய இல்லத்தில் நடந்த அநியாயத்தையும் நாம் பதிவு செய்யலாம். வெடிவச்சகல் என்கிற கிராம சபை பிரிவில் கொக்கச்சாங்குளம் என்கின்ற பூர்வீக இல்லத்தை பறிச்சுதான் போகேஸ்வோ என்று உருவாக்கப்பட்டது. அந்த போகேஸ்வம் திட்டத்துக்குள்ள உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. அந்த போகேஸ்வனுடைய சிங்கள மக்களால் தான் வெடிவச்சகலுடைய இன்னொரு கிராமம் திருவச்சகுளம் ஆக்கிரமிக்கப்பட்டு அந்தர்வ என்று பெயர் மாற்றப்பட்டு 350 ஏக்கர் நிலம் காடுகள் அளிக்கப்பட்டு விவசாய நிலங்களாக மாற்றப்பட்டு இன்றைக்கு வயல் விதைக்கினம். அதுக்கு APC உரம் கொடுக்குது.
டிஎஸ் ஆஃபீஸ் கையொப்பமிடுது, இந்த மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை சிபாரிசு செய்யுது. இப்படித்தான் அவருடைய அந்த அரச இயந்திரம் அவர்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டதாக இருக்கின்றது. இந்த திருவச்சகுளத்துக்குரிய காணி சொந்தக்காரர்கள் ஒரு மடலில் இருக்கின்றார்கள், நெடுங்கணி. அவர்கள் காணியை வழியாகின்ற போது ஃபாரஸ்ட் வழக்கு போட்டு 3 வருடம் அந்த வழக்கு நடைபெற்றது. வழக்கு நடைபெற்ற காலத்தில் தான் இந்த போகஸ் குடியேற்றவாசிகள், கொக்கச்சாங்குளம் குடியேற்றவாசிகள் திட்டமிட்டு இந்த காணிகளை டோசர் மூலம் ஆக்கிரமித்தது. கோடாலியாலையும் காட்டுக்கத்தியாலையும் பெற்றேக்க அவர்களை கொண்டு ஜெயிலில் போட்ட ஃபாரஸ்ட் டோசர் மூலம் இந்த காடுகளை சிங்கள மக்கள் வெளியாகின்ற போது பார்த்து கொண்டுதான் இருந்தது. அப்ப இதுதான் நடக்கிற அநியாயம். அப்ப இந்த அநியாயத்தோடு சேர்த்தான் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக விழுங்க வருது இந்த கிவிலோயா திட்டம். இது எங்களுக்கு ஆபத்து என்ற இந்த மக்கள் உணர வேணும். இன்னைக்கு வவுனியா வடக்கினுடைய முக்கியமான இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டால் தமிழர்களுடைய இதய பூமி என்று சொல்லப்படுகின்ற மணலாற்றோட அண்டி இருக்கிற நிலம், அப்ப இந்த நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டால் நெடுங்கணி வெகு விரைவில் பறிபோகும். நெடுங்கணி பறிபோனால் இங்கே ஒட்டுசுட்டான் வரைக்கும் மிக ஆக்கிரமிப்பு வேகமாக வரும். அப்ப இந்த விடயத்தை நாங்கள் ஆழமாக பார்ப்பதில்லை. தமிழர் தாயகத்தை கரையான் போல அரித்து கொண்டு வருகின்ற இந்த ஆக்கிரமிப்புகளும் கிவிலோயா திட்டம் போன்ற வேலை திட்டங்களும். ஆகவே இது தமிழர்களுடைய வாயில பேசுபொருள் ஆக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு குடிமகனும் இந்த எங்களுடைய நிலங்கள் தொடர்பாக பேச வேண்டும். எங்களுடைய முற்றத்தை நோக்கி ஆபத்தாக சிந்திக்க வேண்டும். சிந்திக்காத வரை எங்களுடைய நிலங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. கிவிலோயா திட்டத்தை செயற்படுத்துகின்ற இந்த பேரினவாத அரசாங்கம், இந்த அனுர அரசாங்கம் இந்த மக்களுக்கு முற்றுமுழுதாக இருட்டடிப்பை செய்தான் திட்டத்தை செயற்படுத்த போது வெறுமனே இது வவுனியா வடக்கு மக்களுக்குரிய அல்லது முல்லைத்தீவுடைய கிழக்கு பகுதியில் இருக்கிற மக்களுக்குரிய ஆபத்து மாத்திரமல்ல. இது ஒட்டுமொத்த வடகிழக்கில அல்லது ஒட்டுமொத்த தமிழினத்துக்கான அடிக்கப்பட்ட ஒரு சாவு மணி. எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. ஒட்டுமொத்த தமிழினமாக திரண்டு இந்த கிவிலோயா திட்டத்தை தடுத்து நிறுத்துவதூடாக எங்களுடைய தமிழர் தாயகம் சார்ந்த நில ஆக்கிரமிப்பையும் நாங்கள் தடுத்து நிறுத்தலாம் என்ற விடயத்தையும் இதில் நான் பதிவு செய்து கொள்கின்றேன்.